ஹாய் ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஈஸியான ஒரு டேஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மசாலா இட்லி குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஷ் வந்து லஞ்சுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, நாம் எல்லாருமே வந்து இந்த டிஷ் வந்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இட்லியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து தனிமிளகாய் தூள் போட்டு நல்லா பொரியிற மாதிரி எடுத்துட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த இட்லியவும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அந்த இட்லியோட கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை எடுத்துடலாம். அடுத்து இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட சேர்த்து அது பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு வரமிளகாய் வந்து நான் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்ததுனால அதுக்கேற்ற மாதிரி காரம் வந்து சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி நாம் வந்து மாவுலேயே உப்பு போட்டிருப்போம், அதனால் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கோங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இட்லி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் கிளறி விட்டுட்டு கொத்தமல்லி இலை தூவி இறக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டான மசாலா இட்லி வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க. உண்மையாலுமே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ.